அடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து 1 மணிக்கு பார்த்தா இவர் கூப்பிட்டார். ஸ்ரீதர் எங்கே இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கு, நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி வாங்க. ஜில்லாவில் அந்த காலேஜ் போர்ஷனில் வந்து இவர் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவார், விஜய் சார் போயிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காமெடி பீட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் அவர் இருந்தாங்க. அது படத்தில் இல்லை ஆக்சுவலி. அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நிறைய இடத்துல வந்து பணம் வாங்குறாரு, ஆனால் கமிட்மெண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறதில்ல, டப்பிங் கரெக்டாக வரதில்லை, ப்ரொமோஷன் கரெக்டாக வரதில்லை. ஸோ இல்லை ப்ரொமோஷனுக்கு வரதா இருந்தால் 7 லட்சம் 8 லட்சம்ன்ற பணம் கேட்குறாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே தொடர்ந்து வந்துச்சு. அவரு அப்படிதான். அப்படி வர்ற ஒருத்தனை வந்து ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு வார்த்தையாலேயோ ஒரு நெகட்டிவ் தாட்டாலேயோ வந்து அவனை மொத்தமாக காலி பண்ணுறது இல்லை. அது வந்து இறப்புக்கு மேலே அந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுறது. ஸோ அந்த பவுண்டருக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குறீங்க? ஸோ அதுதான் என்னோட கேள்வியாக. இது வரைக்கும் ஒரு 14 ஸோ நானும் நிறைய கதைகள் எடுத்து நிறைய கம்பெனிக்கு போயிருக்கேன். அங்கே போனால் என்னப்பா கதை சொல்ல வந்துருக்கியா அப்படின்றது. இப்போ விஜய் சார் இருந்தார், நம்பர் 1 டாப் கலெக்ஷன். பட் இன்னைக்கு அரசியல் மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு வராரு. இப்போ நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு, அரசியல் வராரு. நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வந்து அதை வந்து விஜய் வந்து பேச்சிலலாம் ஒன்றும் கிடையாது, வந்து களத்தில் நிற்கணும். கண்டிப்பாக 2026 வந்து அவர் வந்து களத்தில் அதை போயிட்டு இது அசிங்கப்பட்டு அவர் சினிமாக்கார சொல்கிறவங்க எல்லாருமே சினிமாவில் இருந்துட்டு வெளியே போகணும். இல்லைன்னா யாருக்கு எந்த ரெகக்னேஷன் தெரியாது. சினிமான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து நுழையிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜெயிக்கிறது ஈஸி. இன்னைக்கு ஜென்ரேஷன் யாருமே வந்து ஹீரோ சொல்லவே மாட்டாங்க. என்ன படம் எடுத்து நம்ம சமீபத்தில் பார்த்து எனக்கெல்லாம் அவ்வளோ கடுப்பாக இருந்தது. இந்த கங்குவாக்கு ஒரு பெரியவர் வந்து பேசுறதுலாம் அவ்வளோ கடுப்பாக இருந்தது. படம் பார்த்துட்டு திட்டுற ஒரு சூர்யா சாரை, நல்லது பண்ற ஒரு சூர்யா சாரை ஏன் நீங்க வாழ்த்த மாட்டீங்க? அதுதான் ரியல் ஹீரோ. ஸோ அவரு தோல்வி படங்கள் கொடுத்தா கூட சினிமா சார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லனை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். அண்ட் வில்லன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இவரை பத்தி ஒரு ஜோரா கூட கைத்தட்டலாம். எஸ், ஜோரா கைத்தட்டு படத்தோட வில்லன். இது இப்போதைக்கான ஒரு அடையாளம். பட் இதற்கு முன்னாடி ஒரு அடையாளம் என்னன்னா, டைரக்டர் டு கம் ஆக்டர். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதர் ப்ரோ பார்க்கும்போது எனக்கு ஒரு இந்த விஷயம் கேள்வியாவே இருந்துச்சு. எல்லாரும் டைரக்ஷன் வரீங்க, அவார்டு வாங்குறீங்க, எல்லாருமே படத்துல நடிச்சு அவார்டு வாங்க, இல்ல படம் எடுத்து அவார்டு வாங்க. ஆனா பவுண்ட்லயே அவார்டு வாங்குற ஒரு முதல் நபர் நீங்க தான். ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் எலிமெண்ட் இருந்தாலும் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஏன் ஆக்டிங் சைட்ல அது வில்லன் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என்னன்னா, கோலிசுரா 2 ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா, மில்டன் சாரோட அசோசியேட் சார் கூட தான் ஒரு 12-13 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கோலிசுரா 2ல ஒர்க் பண்ணும்போது சமுத்திரக்கனி அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு ரொம்ப நாள் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சினிமாவில் நம்ம ஒன்று நோக்கி ஓடிட்டே இருப்போம், ஆனால் சினிமா நம்மளை நோக்கி ஒன்று கொடுக்கும், அதை கரெக்டாக அந்த டைமில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த டைமில் அது வந்து நான் நிறைய பேரை பேலன்ஸ் பண்ணி பார்த்த ஒரு சர்க்கிள். அப்போ நிறைய பேர் அது யாரெல்லாம் தக்க வச்சுக்கிட்டாங்களோ அவங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்காங்க இதே சினிமாவில். ஸோ அப்படி தான் நான் அதை பார்த்தேன். அப்படி ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டுங்க படம் வந்து எனக்கு வந்தது. ஸோ அவர் வந்து ஒரு நாள் நைட்டு, ஒரு நாள் ஃப்ளட்டு வந்தது, லாஸ்ட் டைம் ஃப்ளட்டு. அப்போ வந்து சரியான மழை, எல்லாமே எங்கேயுமே வெளியே போக முடியல, புயல் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தது. அந்த டைமில் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது 1 மணிக்கு. ஓகே, பார்த்தா இவர் கூப்பிட்டார். ஸ்ரீதர் எங்கே இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கு, அப்படி நீங்கள் இமீடியட்டாக கிளம்பி வாங்கன்னு. மழை வேற பெஞ்சது, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. திடீர்னு டேட்டு கொடுத்துட்டாரு யோகி பாபு சார். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப நாளாக நான் உங்கள் மனசில் பட்டுகிட்டே இருந்தது.
நான் எதிர்த்து அது திடீர்னு ஒரு 1 வீக் கழிச்சு பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு டேட் லாக் ஆனதுனால நான் நாளைக்கு எல்லாமே நம்ம அசம்பிள் ஆகணும், அதனால் நீங்கள் கிளம்பி வாங்கினாரு. அப்படி வந்து ஃப்ளட்டில் நீந்திக்கிட்டே போய் கோயம்பேடுல பஸ் ஏறி மூணாறு புறப்பட்டு பண்ண படம் தான் ஜோரா கையெழுத்துக்கு. ஸோ யோகி பாபு கிட்டத்தட்ட ஆக்சுவலாக வந்து உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி ஹேர் ஸ்டைல் கூட ஒத்து போகுது. இல்லை ஆக்சுவலி இது வந்து இப்போ இன்னொரு படத்தோட கெட்டப்பு. வல்லவன் வருத்தரான ஒரு படம், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு விநாயக் துரை, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம், அவரோட அடுத்த படம். ஆக்சுவலா பிரஸ் மீட்ல கூட ஒரு விஷயம் பேசும்போது நான் கேட்டேன், ஏன்னா யோகி பாபு சார் வந்து பாத்தீங்கன்னா இதே டேரக்டர்கிட்ட 1000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு பல லட்சம் வாங்கி இன்னைக்கு இந்த படத்துல அது ஹீரோவா பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஓகே, ஸோ அவரோட வாழ்க்கை பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு எளிதா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருமா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம உழைக்கிற உழைப்பு இருக்குல்ல, அன்னைக்கான நாள் நம்ம உழைச்ச உழைப்பு வீணா போயிருக்கலாம். ஆனால் இந்த உழைப்பு எல்லாத்தையும் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நமக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த உழைப்புக்கான ஒரு பலன் இருக்குல்ல, கண்டிப்பாக அது வந்து என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான பலன் அதை வந்து சேர்ந்தே தேரும். அப்படி தான் யோகி பாபா நான் பார்க்குறேன். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். விஜய் சார் வந்து ஆக்சுவலி ஜில்லான்னு ஒரு படம். அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அசிஸ்டன்டேட்டராக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆக்சுவலி. அப்போ நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனேன் அந்த படத்துக்கு. அப்போ போகும்போது யோகி பாபு சார் அந்த ஆக்சுவலி ஜில்லாவில் ஒரு கேரக்டர் இருக்காது, படம் பார்த்துருப்பீங்க. ஜில்லாவில் இல்லை, அவரை வச்சு நிறைய போர்ஷன் எடுத்தாங்க. அப்போது அது ஆக்சுவலி ஒரு காலேஜ் போர்ஷன். அது ஆக்சுவலி ஜில்லாவில் அந்த காலேஜ் போர்ஷனில் வந்து இவர் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவார், விஜய் சார் போயிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காமெடி பீட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அது படத்தில் இல்லை ஆக்சுவலி. அங்கே தான் நானும் அறிமுகமாகும். அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்னார் யோகி பாபு சார். அப்போ வந்து விஜய் சாரோட கேரவான்றது மதியம் லஞ்ச் பிரேக்கு வந்துட்டு அந்த கேரவனை ஒரு தொட்டு பார்த்துட்டு இருந்தார் யோகி பாபு சார். தொட்டு பார்த்துட்டு இருந்தார். அப்போதான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னடா கேரக்டர் பயங்கரமாக இருக்காரு. அவரும் அப்போ ஹேர் ஸ்டைலு இப்போ பார்க்குற யோகி பாபான்னு வேற. அப்போல்லாம் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற மாதிரி இருக்கும். பழைய டைப்பில் இருப்பார், 80s பீரியட்ல இருக்கிற மாதிரி இருப்பார். ஓகே, போய் நான் கூப்பிட்டு அண்ணா எங்க வானே அப்படின்னேன். என்னப்பா அப்படின்னு பார்த்தாரு. அண்ணா என்னண்ணா இது பண்ணிடலாம்? ஆமாம் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ வந்து தொட்டு பார்த்துட்டு நான் கேட்டேன், என்னண்ணா கேரவண்ணா? இல்லைப்பா உள்ளலாம் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு. அப்படி இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு 24 மணி நேரம் வீட்டு கூட போகாம கேரவன்லேயே படுத்து தூங்குற ஒரு இது வந்து இன்னைக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காருன்னா அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு தான். ஓகே, சேம் திங். இப்போ வந்து யோகி பாபு சாரை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா இப்போ ரீசெண்டா அவரோட வளர்ச்சி ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில். பார்த்துட்டு நிறைய இடத்துல வந்து பணம் வாங்குறாரு, ஆனா கமிட்மெண்ட் பண்ண இடத்துல கரெக்டா ஒர்க் பண்ணி கொடுக்கறது இல்லை, டப்பிங் கரெக்டா வரதில்லை, ப்ரொமோஷன் கரெக்டா வரதில்லை. ஸோ இல்ல ப்ரொமோஷனுக்கு வரதா இருந்தா 7 லட்சம் 8 லட்சம் பணம் கேட்கிறாரு. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து அவர் மேல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஜேர்னில ரொம்ப ஒரு நார்மல் பர்சனா தான் இன்னும் அவரு பயணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவர் கூட பயணிக்கிறதுனால நான் உங்களுக்கு கேட்கிறேன், அவரு அப்படிதானா? இல்ல, இது நான் வந்து முழுக்க நான் மறுப்பேன் ஆக்சுவலி. அதாவது ஒருத்தர் இதை நம்ம எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஒருத்தரை பத்தி தப்போ ஒரு செகண்ட்ல பாயிண்ட் பண்ணிடலாம். ஆனா இங்க நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டு தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலையும் குடும்பத்தை விட்டு இழந்து சோறு தண்ணி இல்லாம எல்லாருமே அப்படிதான் கடந்து வரோம். அப்படி வர்ற ஒருத்தனை வந்து ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு வார்த்தையாலேயோ ஒரு நெகட்டிவ் தாட்டாலேயோ வந்து அவனை மொத்தமா காலி பண்றது இருக்குல்ல, அது வந்து இறப்புக்கு மேல அந்த மாதிரி ஒரு செயல் பண்றது. இறப்பு கூட வந்து ஒரு செகண்ட் பண்ணிடலாம், ஒரு மருந்து குடிச்சிட்டு கூட இறந்துடலாம். ஆனா ஒருத்தனோட உழைச்சி படிப்படியா வளர்ந்து வரும்போது ஒரு செகண்ட் அவனை கீழே தள்ளுறது இருக்குல்ல, அதுக்கு வந்து ஈடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அவரை பத்தி தெரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்களேன், அவரை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது பேசுறாங்க பாருங்க, யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா சினிமான்றது வந்து மிகப்பெரிய ஒரு கலை குடும்பம். ஜோரா கைத்தட்டு இந்த படம் ரிலீசிங் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 காமெடி ஹீரோஸோட படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அந்த படங்கள் எந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் ஏன்னா 3 பேருமே வந்து இன்னைக்கு காமெடியனா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜாம்பவனா இருந்து ஹீரோவா தானே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே 3 பேருமே தொடர்ந்து ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆகிற ஒரு படம். இதை எப்படி பாக்குறீங்க? தேட்ரிக்லாம் வந்து இந்த வீக் எந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து அண்ணன் தம்பி மூவேந்தர்கள் மாதிரிதான்.
அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாருமே சூரி சார் ஒரு பக்கம் லைட் மேனாக இருந்து வந்தவர் தான். சந்தானம் சார் உங்களுக்கு தெரியும், நம்ம டிவி சேனல்லேருந்து வந்தவர் தான். எல்லாருமே உழைச்சி வந்திருக்காங்க. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை குடும்பமாக இது வந்து எனக்கு என்னன்னா நமக்கான குடும்பம் இது. இந்த படம் தான் அந்த படம் தான் அந்த ஹீரோ இந்த ஹீரோ எனக்கு பிரிச்சு போய், ஏன்னா நான் ஒரு சகன், நான் ஒரு டெக்னீஷியன் மெயினாக. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே நம்ம கலைத்தாய் குடும்பம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் படமும் ஓடணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், 3 படமும் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ நைஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குங்க. பிகாஸ் ஏன்னா யோகி பாபு சார்லாம் சொல்லவே வேண்டாம், ஸ்பாட்ல இல்லை எல்லா இடத்துலையுமே எல்லாருமே செம்மையாக கலாய்ப்பாங்க. எங்க ரிப்போர்ட்டரே யாராச்சும் கேள்வி கேட்டா கூட ரிப்போர்ட்டருக்கே நல்ல ஃபன்னான ஒரு பதில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லை நீங்க வேற அவருக்கு அகேன்ஸ்டா வேற நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் ஏதாச்சும் ரசிக்கும்படி? எங்களுக்குள்ள கான்வர்சேஷன்லாம் நிறைய நடந்தது, அது சொல்ல முடியாதது நிறைய நடந்தது. ஆக்சுவலி யோகி பாபா கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட். ஒரு டைலாக் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதை தாண்டி ஒன்று யோசிப்பார். வினிஷரை டைரக்டர் கூப்பிடுவார், கூப்பிட்டு வினிஷ் இதோட இது பெட்டராக இருக்கும்ல, இது உனக்கு ஓகே எனக்கு வச்சுக்கோன்னு சொல்லி டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து அவரை ரொம்ப கோவப்பட்டு 2 பேரும் ஒரு இடத்துல மோதுற மாதிரியான ஒரு காட்சி. அப்போ வந்து நான் அவரை வந்து திட்டணும். வினிஷ் சார் என்ன பண்ணாரு, ஜென்ரலாக ஒரு வேர்டு மட்டும் சொன்னார். ஒன்று அவரு என்னை அசிங்கமா திட்டுன்ற. ஓகே. யோகி பாபு சார் சொல்றாரு, என்னை அசிங்கமா திட்டு, என்ன ஆர்டிஸ்ட்லாம் பார்க்காத, அந்த கேரக்டர் நீ தானே, என்னை அசிங்கப்படுத்தி திட்டுன்றாரு. இன்னைக்கு அவரோட லெவலை காட்டிக்காம தான் வாழ்றாரு. ஆமா ஆமா 100%. ஓகே. யோகி பாபு சாரை பொறுத்தவரை கேட்டிருக்கீங்களா, ஏன் வந்து கையில அவ்வளோ கயிறு சுத்தி? ஆக்சுவலா யாரோ ஒரு நபர் அவர்கிட்ட பேசும்போது கூட சொல்றாங்க, இன்னும் இந்த இவ்வளவு தூரம் ஏற்றினீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்ற மாதிரி யாரோ கலாச்சாங்க வேற. ஏன் அந்த அளவுக்கு கடவுள் பக்தி? ஏன் ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபடுற ஒரு ஆள் அவர். சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து முருகர் பக்தர் தான் ஆக்சுவலி. அதனால இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டிங் எந்த ஊருக்கு வேணாலும் போட்டுங்களேன். எங்கே கேரளாவிலே கூட நாங்கள் ஷூட் போன இடத்துல கூட மூணாறுல முருகருடைய பக்தர் தான் அவர். ஆனால் பக்கத்தில் சின்ன கோயில், ஒரு மரத்தக்கில் இருக்கிற கோயில் தான் போய் சாமி கும்பிட்டு வருவார். ஒரு ஆக்டரா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அண்ட் டேரக்டரா பேசுகிறோம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு அவார்டு கிடைக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. எனக்குன்னு இல்லை, மோர் தென் இண்டஸ்ட்ரியில எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிகாஸ் ஒரு ஸ்கிரிப்டட் பவுண்டுக்கு இவ்வளோ அவார்ட்ஸா, ஹவு பாசிபிள்? இதோட அந்த பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பகலில் பார்க்குற ஒரு சினிமாவை தாண்டி இரவுல பார்க்குற ஒரு சினிமா, திடீர்னு டீ சாப்பிட போவேன், போஸ்ட் எடுத்து அதே ஒரு 1/2 மணி நேரம் ரசிப்பேன். அவங்க பேஸ்ட் எடுக்கிறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அப்பா ஒட்டிடுவோம்ல நம்ம போஸ்ட்டும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குல்ல, அது நம்மளை இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கும். நைட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொரு போஸ்டர் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த பவுண்டோட எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குறீங்க? ஸோ அதுதான் என்னோட கேள்வி. இது வரைக்கும் ஒரு 14 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்திருக்கு. பெஸ்ட்டு ஸ்டோரி, பெஸ்ட் ரைட்டர், பெஸ்ட் ஸ்டோரி ஆஃப் த இயர், பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், பெஸ்ட் ஃபீச்சர் டைரக்டர், இந்த மாதிரி ஒரு 14 கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து விஷுவலாக எடுத்து அவுட்ல அவார்டு வாங்கி நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இது நீங்க தான் வாங்குறது ஃபர்ஸ்ட் டைமா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கிறது எப்படி தெரியும்? ஸோ நானும் நிறைய கதைகள் எடுத்து நிறைய கம்பெனிக்கு போயிருக்கேன். அங்கே போனால் ஏன்னா நான் மட்டுமே கிடையாது, எனக்கு முன்னாடி ஒரு 50 பேர் 60 பேர் வந்து போவாங்க. எல்லாருமே ஒரு 10 பேர் நம்ம காம்படிஷனில் தான் எல்லாருமே சந்திப்போம் ஒரு ப்ரொடியூசர். அப்படி அப்ரோச் பண்ண போகும்போது என்னப்பா கதை சொல்ல வந்திருக்கியா அப்படின்றதுக்கும், இப்போ நான் ஒரு 14 அவார்டு வாங்கிட்டு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட உட்காரும்போது தம்பி வாங்கப்பா அப்படின்றதுக்கு ஒரு அப்ரோச் மாறுது இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த அசன்டேட்டோட வேல்யூ மாறுது இல்லை. அப்படி இன் ஃபியூச்சர் வர்ற அசன்டேட்டருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வே ஓப்பன் பண்ணணுன்றது மட்டும் தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே, இந்த பவுண்டட் படமாக்கப்பட்டதா? உடனடியாக ஆக்கப்பட்டது. அடுத்த மாதம் ரிலீஸில் இருக்கு. முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு இயக்குனரா இன்னைக்கு தமிழ் திரையுலகம் மக்களுடைய ரசனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து ரத்த காட்சிகள் நிறைந்த படங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரேரா இருக்கு, காமெடி சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரேரா இருக்கு. அப்படிங்கும்போது மக்களை வந்து இயக்குனர் மாத்துறாங்களா, இல்லை இயக்குனர்களை வந்து மக்கள் மாத்துறாங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து மக்களுடைய கைகள் அப்படின்றது கிடையாது.
அதாவது இன்னைக்கு இருக்கிற இது வந்து இயக்குனர் தான், ஒரு கதை பண்ணுறது வந்து இயக்குனரோட கை தான், அவரோட பேனா மட்டும்தான். ஏன்னா இவங்க பண்ண ஒரு படத்தை தான் மக்கள் கொண்டாட போகிறாங்களா இல்லையான்றது நம்ம பின்னாடி தான் நிர்ணயிக்க போகிறோம். ஆனால் அந்த படம் உருவாகிறது எங்கே இருந்திருக்கு, ஒரு இயக்குனரோட பேனாவில் இருந்தார். ஸோ அந்த பேனாவோட வலிமை இருக்குல்ல, அது உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருந்தால் என்றைக்குமே மக்கள் கொண்டாடுவாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இப்போ கொண்டாடலையா, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி விழானே கொண்டாடினாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்ச படம் தான். இதே ஒரு பக்கம் இருக்க இதே குட் பேட் அக்லி ஃபேன்ஸுக்காக ஒரு படம் பண்ண மாதிரி பிரம்மாண்டமாக எல்லா ஃபேன்ஸும் கொண்டாடினாங்க அஜித் சாருடைய ரசிகர். ஸோ அப்படி ஒரு ஒருத்தருடைய ஃபாலோ தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நம்ம நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க, அதில் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடம் நிறைய இருக்கிறதா ஒரு டாக் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் யார் எடுத்தாலுமே அந்த ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நிரந்தர கதாநாயகன் இல்லை அப்படின்ட்டு. கதாநாயகன்ன்றதே வந்து கதையின் நாயகன் தானே. ஸோ கதைக்கு தான் நம்ம இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கதைக்கு ஹீரோவுக்காக நான் கதை பண்ணவே மாட்டேன். என்னோட கதைக்கு தான் ஒரு ஹீரோ தேவை, அதனால தான் ஒரு கதையின் நாயகன். ஸோ அப்படி இருந்தபோது வந்து இங்கே வந்து யாருக்கு யாருமே வந்து சினிமான்னு நிரந்தரம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் ட்ராவல் தான் எல்லாருக்குமே இங்கே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே நிறைய பேரோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இப்போ விஜய் சார் இருந்தார், நம்பர் 1 டாப் கலெக்ஷன். பட் இன்றைக்கி அரசியல் மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு வராருல்ல. இப்போ நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாரு விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வராரு. நான் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வந்து அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று இருக்கலாம், அவங்களுடைய சூழல் காலகட்டங்கள் எனிதிங் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ நானே இப்போ வந்து இப்போ படம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ ரிலீஸ்க்கு கொண்டு வரேன். காரணம் என்னன்னா, நான் என்னோட பிஸ்னஸ் ஓடிடி ஸ்ட்ராங் பண்ணிட்டு நான் ஒரு 1.5 வருஷம் நான் அதில் ஃபோக்கஸ் ஆகிட்டேன். ஸோ அப்படி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக டைம் எடுத்துக்கிறது தான். ஸோ அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்னை போல, ஏன்னா நான் வந்து விஜய் மில்டன் சார்கிட்ட இருந்து வந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த லைவாக பண்ணுறது கமர்ஷியல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சோம். அந்த கமர்ஷியலை கூட நேர்த்தியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதை நாயகனுக்காக படம் பண்ணவே மாட்டேன், கதைக்கு தான் நாயகனை தேடுவேன். அதில் நான் தெளிவாக இருக்கேன். இன்னொரு விஷயம், விஜய் இந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபாடு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் அப்படின்றது வந்து மக்களுக்காக வந்து களத்தில் இறங்கி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான், மக்களுக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசியல். அவர் நினச்சிருக்கலாம் மக்களுக்கு கரெக்டாக எதுவுமே நடக்கலைன்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் இத்தனை கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வந்து இன்னைக்கு களத்தில் நிற்கிறாருன்னா சும்மா கிடையாதுல்ல. அவர் இன்னைக்கு ஃபீல்டு அவுட் ஆகாத ஒரு ஹீரோ கிடையாது, ஃபீல்டில் டாப்பில் நம்பர் 1 இருக்கிற ஒரு ஹீரோ. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு. இல்லைன்னா அவர் போட்டால் அவர் வந்து ஜாலியாக இருக்கலாமே, அவர் ரசிகர்கள் அவருக்குன்னு ஒரு எவ்வளோ ஃபேன்ஸ் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டு அழகாக ஒரு ஏசி ரூமில் கேரவன் படுத்து தூங்கலாமே. அது இல்லாமல் இப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே, நிறைய பேர் விஜய் வந்து பேச்சிலலாம் ஒன்றும் கிடையாது, வந்து களத்தில் நிற்கணும். கண்டிப்பாக 2026 வந்து அவர் வந்து களத்தில் வந்து நிற்க தான் போகிறாரு. அப்படி எந்த இடத்துல நின்னாலும் மக்களை ஏதோ ஒரு இடத்துல வீதிக்கு வந்து இறங்கி போராடி இவங்க கூட நிற்க தானே போகிறாரு. ஏன் அவர் அதே ஏசி ரூமை விட்டுட்டு எதுக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வரணும்? எப்போவுமே அரசியலுக்கு வந்த ஒருத்தர் ரோடுக்கு வராமல் போய் போராடமாக போயிருக்கிறாங்க. அதுக்கான நேரம் வரும்போது இப்போவே என்ன 2026 எலெக்ஷனுக்கு இப்போவே எல்லாருமே இப்போ இருந்தே என்ன பிரச்சாரமும் பொதுக்கூட்டமும் இப்போ இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது. இன்னும் நாட்கள் இருக்குல்ல, வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வேவில் அவங்கவுங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் இறங்கி மக்களுக்காக கூட நிற்க தான் போகிறாரு. ஸோ வெற்றி தோல்வின்றது செகண்டரி. ஸோ மக்கள் கூட நிற்கணும்னு நினைச்சு ஒருத்தர் வராங்கல்ல, அதுவே நம்ம பாராட்டணும். அதை போயிட்டு இது அசிங்கப்படுத்திட்டு அவர் சினிமாக்கார சொல்கிறவங்க எல்லாருமே சினிமாவில் இருந்துட்டு வெளியே போகணுங்க தான். இல்லைன்னா யாருக்கு எந்த ரெகக்னேஷன் தெரியாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணும் அவசியம் இல்லை, சொல்கிறேன். ஏன்னா அவங்களுமே வந்து ஃபெமிலியர் ஆகி ஒரு முகத்தை ஃபெமிலியர் வச்சு தான் போய் அரசியலுக்குள்ளே போயிருக்காங்க. அப்படின்னும் போது வந்து நீ இடத்துலையுமே சினிமாக்காரன் அவங்களுக்கு சொல்கிற தகுதி கிடையாதுங்க. யாருமே நம்ம எதுவுமே காட்டன்றது ஒன்று காட்டமே வேண்டாம். உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு, உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடு. வெற்றியும் தோல்வியும் கடவுள் என்ன சொல்கிறானோ, மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ சந்திக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் 2026 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சந்திப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். பட்டு விஜய் சார் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட அபிப்பிராயம் கூட. ஓகே, இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் 90s 80sலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னைஸ் இருந்துச்சு, ஒரு மதிப்பு மரியாதைகள் இருந்துச்சு. ஏன்னா இயக்குநர்களுக்காக படம் பார்க்க வந்த குடும்பக்கான ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
நடிகரா இயக்குனரான்னு பார்க்கும்போது நடிகருக்கான ஒரு மதிப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இயக்குனர்களுக்கு அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறது இல்லையோன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஒரு இயக்குனரா உங்களோட கருத்து என்ன? இல்லை ஆக்சுவலி 2 விஷயத்துல இருக்கு, நான் பதில் சொல்லிடுறேன். முன்னாடி எல்லாமே நீங்கள் சொன்ன 90s அந்த டைமில் வந்து இயக்குனருக்கான ரெகக்னேஷன் இருந்தது இல்லையா? அப்போ வந்து சினிமாவில் வந்து நுழையிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் நுழையிறது. உங்களுக்கு தெரியும், சினிமான்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து நுழையிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜெயிக்கிறது ஈஸி. இன்னைக்கு ஜென்ரேஷன் சினிமாக்குள்ளே வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஸோ 2 பதில் ஒரே இதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், மரியாதை இந்த இதுன்றது கதாநாயகனுக்கு தான் கிடைக்குதா இல்லை இயக்குநருக்கு கிடைக்குதா? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஓகே, பட் நான் இன்னைக்கு கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான மரியாதை அதிகமாக இருக்குன்னு இல்லை ஆக்சுவலி வியாபார ரீதியாக ஒரு படம் வந்து தோற்று போச்சுன்னா இயக்குனரை சாட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம எவ்வளோ படங்கள் பார்க்குறோம். யாருமே வந்து ஹீரோ சொல்லவே மாட்டாங்க. என்ன படம் எடுத்துச்சு நம்ம சமீபத்தில் பார்த்து எனக்கெல்லாம் அவ்வளோ கடுப்பாக இருந்தது. இந்த கங்குவாக்கு ஒரு பெரியவர் வந்து பேசுனதெல்லாம் அவ்வளோ கடுப்பாக இருந்தது. ஒரு படம் தோல்வி வெற்றின்றது ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோவை சார்ந்த விஷயம். மக்கள் அது பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு வந்து இயக்குனரையும் ஹீரோவையும் கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது இருக்குல்ல, அது வேணாம்னு நினைக்கிறேன். சூர்யா சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தோக்கெல்லாம் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, சூர்யா சார் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து ஒரு படம் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு ஹீரோவாக அவரை ஒருத்தரோடு நிப்பாட்டிடுவாங்க அவர். ஆனால் இன்னைக்கு வரையும் ஜெயிச்சுட்டு இருக்க காரணம் தெரியுமா? பல சூர்யாவை உருவாக்கிட்டு இருக்காரு, பல தங்கைகளை உருவாக்கிட்டு இருக்காரு. படிப்பு இன்னைக்கு அவர் அகரம் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும், எத்தனாயிரம் பிள்ளைகள், எத்தனாயிரம் மாணவர்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு, எவ்வளோ பேர் டாக்டர்ஸ் ஆக்கியிருக்காரு. ஸோ அதுதான் சொல்கிறேனே, அவன் தப்பே பண்ணாத ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத மட்டும் சொல்கிறது வர இந்த இதில் ஜென்ரேஷனில் அவன் நல்லது பண்ணுறதுக்கு யாருமே சொல்கிறது இல்லையே. அது ஏன் இங்கே வாய் திறக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. தப்பு நடந்து போச்சு, தப்பு, அவருக்கு எதுவுமே தெரிலப்பா, அவர் வேஸ்ட்டுப்பா, தோல்விப்பா, இதெல்லாம் சொல்கிற நீ ஒரு லட்சக்கணக்கான பேரை படிக்க வைக்கிறாப்புல, ஆயிரக்கணக்கான பேரை டாக்டர் ஆக்கியிருக்காரு. யார் பண்ணுவார்? அவருக்கு என்ன தலையெழுத்து பண்ணணும்? ஏன் அவருக்கு பிள்ளைகள் இல்லையா? அவர் குடும்பம் இல்லையா? அவர் குடும்பத்தை அவர் பிள்ளைகளை பார்த்துக்கலாம். அது மாதிரி தானே இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு சோசியல் இருக்குல்ல, அது ஏன் நம்ம வந்து பாராட்ட மாட்டோம்? படம் பார்த்துட்டு திட்டுற ஒரு சூர்யா சாரை, நல்லது பண்ணுற ஒரு சூர்யா சாரை ஏன் நீங்கள் வாழ்த்த மாட்டேங்கிறீங்க? அதுதான் ரியல் ஹீரோ. ஸோ அவர் தோல்வி படங்கள் கொடுத்தா கூட சம்பாதிக்க காசு எங்கே ஒரு இடத்துல 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை இப்படி எடுத்துக்கலாம், திரையில் வந்து அவர் ஹீரோவாக தோத்தாலும் ரியல் லைஃப்பில் அவர் ஹீரோவாக இன்னமும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு. ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் தோக்கவே கிடையாது. சூர்யா சார் ரியல் ஹீரோ. அவர் வந்து ரியல் ஹீரோலாம் கிடையாது. ரியல் ஹீரோவா 1000 பேர் 1000 திட்டிட்டு போட்டோம். என்னை பற்றி ரியல் ஹீரோவாக தான் தெரியுது. நிறைய விஷயம் பேசியாச்சு. ஸோ ஸ்ரீதர் அவர்களை இனி இயக்குனராக பார்க்கலாமா இல்லை நடிகராக பார்க்கலாமா, எப்படி? இல்லை ஆக்சுவலி மெயின் இயக்குனர் தான். ஸோ சமுத்திரகன் என்ன சொன்ன மாதிரி நம்மளை நோக்கி எது வந்தாலும் தக்க வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சினிமாவில் நம்ம பார்க்குற வேலையுடைய செக்ஷன்ஸ் வேற இருக்கலாம். ஆனால் எந்த செக்ஷனில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சினிமாவில் நரகன் தவிர்த்து எந்த மாதிரி கண்டென்ட் இனி எதிர்பார்க்கலாம்? நான் ஆக்சுவலி விக்ரம் சாரோட ஃபேன். விக்ரம் சாரோட ஃபேன். ஸோ ஒரு ஃபேன் பாயாக ஒரு படம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் படம்ன்றதை கடந்து ஒரு இயக்குனாவும் அவருக்கு நான் ஒரு கதையை வந்து எழுதிட்டுருக்கேன், சொல்கிறேன், பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக சாரை மீட் பண்ணி ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் ஒரு படம் பண்ணடா அப்படி இருக்கும்ல, அப்படி ஒரு கதையாக அது கட்டமைப்பாக இருக்கும். அந்த கதை முழுக்க ஆக்ஷனா இல்லை எல்லாமே சேர்ந்ததா? முழுக்க ஆக்ஷன் தான். விக்ரம் சார் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். என்னோட பிரதர் வந்து விக்ரம் சாரோட ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க தருமபுரியில். ஸோ விக்ரம் சார் வந்து அப்போது ராவணன் ஷூட் அப்போ எங்கள் கூட தான் இருப்பார். ஸோ நான் இன்னும் ரொம்ப சின்ன பையன், ஃபுல்லாக தருமபுரி சைடு தான். அந்த ஓப்பனிங் ஒரு 20 நிமிஷம் வந்து ஒகேனக்கல். ஸோ நான் பார்ப்பேன், எனக்கு வியப்பாக இருக்கும். அப்போது நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமும் விக்ரம் சார் தான். ஸோ நான் படம் பார்த்ததும் ஃபேன் பாயை பார்த்ததும் அவரை தான், ஒரு ஹீரோவாக அவருடைய மெனக்கெடல் பார்த்ததும் அவரு தான், நான் சென்னை வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவர் தான். ஸோ அதனால் விக்ரம் சார் வந்து
எப்படி சூர்யா சார் ஒரு ரியல் ஹீரோவோ, சினிமாவில் வந்து ஒரு எல்லாத்தையும் தாங்கி நடிக்கக்கூடிய ஒரு ரியல் ஹீரோ யாருன்னா அது விக்ரம் சார். மெனக்கடல். தான் என்னவா உருவாகணுமோ அதுவா அப்படியே இந்த கல் சிற்பி மாதிரி தான். செதுக்கி நீ எல்லாம் என்ன செதுக்காத, உனக்கு எப்படி வேணும்னு சொல்லு, நான் என்ன நானே செதுக்கிறேன். அவரே உளிய வச்சு செதுக்கிற ஒரு கேரக்டர். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதனால் கூடிய சீக்கிரம் கடவுள் புண்ணியத்தில் நடந்தா சந்தோஷம் தான். பார்ப்போம், முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும். நடந்தா ரொம்ப சந்தோஷம் பிரதர். இயக்குனராகவும் சரி, நடிகராகவும் சரி, பல வெற்றிகள் பார்க்கணும், பல அவார்டுகள் நீங்கள் வாங்கணும். எங்களோட சேனல் சார்பாகவும் நேர் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. எல்லாருமே 16ஆம் தேதி படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்றி கிடந்த வழக்குகள்.